ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பற்றி நம்ம பேசுவோம். பரிசுத்தப்படுத்துகிற ஆவி, பரிசுத்த ஆவின்னு சொன்னா பரிசுத்தப்படுத்துகிற ஆவி. அப்போஸ்தலர் 1 வாசிக்குவோம். அப்போஸ்தலர் 1 அன்பின் பரலோக பிதாவே, உயர்த்தெழுந்த கால வேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். பரிசுத்தாவியை பற்றி இந்த நாட்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஜனங்கள் இந்த பரிசுத்தாவியை பற்றி வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கட்டோப்பா. அபிஷேகம் பெறாதவங்களையெல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்புவீராக. பரிசுத்தாவி இல்லை ஆண்டவர வருகையில் போக முடியாதுப்பா. ஆனபடினால பிள்ளைகள் இந்த பரிசுத்தாவி ஏன் எதற்கு எண்ணத்தை இது பரிசுத்தாவியினால் எங்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னுள்ள காரியங்களை இந்த நாட்கள் நம்முடைய ஜனங்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுப்பீராக. கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க பிள்ளைகளுக்கு அத்தர் உதவி செய்யும்படியா வேண்டிக் கொடும். ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. முதலாவது பரிசுத்தாவி. பரிசுத்தாவி எதுக்கு நினச்சேன்னா சுத்தப்படுத்துகிற ஆவியா. നമ്മുടെ ജീവിതത്തിലുള്ള എല്ലാ കാര്യങ്ങളും ആണ്ടവർക്ക് വിരുപ്പമില്ലാതെ എല്ലാ കാര്യങ്ങളെ മാത്രം നമ്മിടത്തിൽ നിന്ന് മാറ്റി കർത്തർ നമ്മളെ പരിശുദ്ധപ്പെടുത്തുகிறாരാ. അത് மட்டும் വസനത്തെ വാസിப்போம். அப்போஸ்தலர் 1 வாசிப்போம். அப்போஸ்தலர் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். முதலாவது எருசலேம். எருசலேம் சொல்கிறது தேவனோட சபையில் சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் வர்ற சபையில் உங்களை பற்றி வச்சு இங்கே இருக்கணும். அதுதான் முதலாவது விரும்புகிறாங்க. நம்ம இந்த சபையில் விசுவாசிகளாக இருக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் சாட்சிகளாக இருக்கணும். ஆனபடினால நம்ம எல்லாரும் ஆலயத்தில் வருகிறோம், சபைக்கு வருகிறோம். அதனால் முதல்ல நம்மளோட சபையில் நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? மற்றவங்க முன்னால் நம்ம சாட்சிகளாக இருக்கிறோமா? நம்ம குடும்பம் சொல்லுமோ மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கிறோமா? தனிப்பட்ட நிலவரத்தை நீங்கள் யோசித்து பாரு. கடந்த நாட்கள் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தரோட வரியோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம். வசனத்தை கேட்டுகிட்டே போகிறோம். நேற்றைக்கு கூட எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க, சீக்கிரமாக ஆண்டவர் வரப்போகிறாரா. ஆனபடினால ஜனங்களுக்கெல்லாம் இதை அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் கர்த்தருக்கே தெரியும். அவரோட வரியோடு நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தப்படுத்த வேண்டிய காலம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தேவனோட சபையில் சாட்சியாக எருசலேம் சொல்லும்போது நம்மளோட சபையில் நம்ம விசுவாசிகள் இந்த சாட்சியாக இருக்கணுமா? மற்றவங்க பார்க்கும்போது சாட்சி உள்ள குடும்பம் நம்ம சொல்லணும். கர்த்தர் அப்படிப்பட்ட நிலவரத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வர வேணும். ரெண்டாவது, யூதயா முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் நீ சாட்சியாயிருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் உன்னே பற்றி சாட்சி சொல்லணுமா? அப்போது இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்ம சொல்லணும், இவர் நல்ல விசுவாசி, ஒரு நல்ல தாய், நல்ல அம்மான்னு சாட்சி சொல்லணும். அதை மற்றி நம்ம நாட்கள் நம்மளை காத்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவனோட சபையில் நம்ம சாட்சியாக இருக்கணும். ரெண்டாவது, யூதயா முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் நீ சாட்சியாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் உன்னை பற்றி சாட்சி சொல்லணுமா? வர்ற ஜனங்களே அம்மா அவங்க நல்லவங்க, நல்ல விசுவாசின்னு சொல்லி நம்மளே பற்றி சாட்சி சொல்லணுமா? அப்போ மூன்றாவது, சமரியாவில் புறஜாதியான ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில், ரட்சிக்கப்படாத ஜனத்தின் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம், ரட்சிக்கப்படாத ஜனம் அவங்களோட மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்கணும். சமரியாவில் சொல்லும் போது புறஜாதியாரான ஜனத்தின் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்க வேணும். முதலாவது எருசலேம் தேவனோட ஆலயத்தில் சாட்சியாக இருக்கும். ரெண்டாவது, யூதயா முழுவதிலும் ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் சாட்சியாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் உன்னை பற்றி சாட்சி சொல்ல வேண்டுமா? மூன்றாவது, சமரியா புறஜாதியான ஜனம் ரட்சிக்கப்படாத ஜனத்தின் மத்தியில் നമ്മൾ ഒരു சாட்சியாய் வாழ வேண்டும். நம்ம இயேசுவை தெரிந்து கொண்டுட்டோம், விசுவாசிகளாக மாறிட்டோம். அந்த ஜனத்தின் மத்தியில் நம்ம சாட்சியாக இருக்க வேணும். கடைசியாக பூமி நேசி பரியந்தம் சாட்சியாக இருக்கணும். தேவனோட ஜனங்கள் எங்கே போனாலும் கிறிஸ்து என்று வெளிப்படுத்த வேணும். இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க, யூகே போகிறாங்க,
எல்லா ஃபாரினுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த ஜாதிக்கு அந்த ஜனங்களுக்கு ஏற்றபடி நம்ம நடக்கக்கூடாது. நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் பிள்ளைன்னு நம்மளை பற்றி அவங்க சாட்சி கொடுக்க வேணும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு தர வேண்டும். நீங்கள் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியில் கடைசி பரியந்து எனக்கு சாட்சிகளா. முதலாவது தேவனோட சபையில் சாட்சியாக இருக்கணும். ரெண்டாவது யூதேயா ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மத்தியில் சாட்சியாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் உன்னை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும். மூன்றாவது சமரியா பிரஜாதியான ஜன ரட்சிக்கப்படாத ஜனத்தின் மத்தி போற அவங்க உன்னை பற்றி சாட்சி கொடுக்க வேண்டும். நான்காவது பூமியின் கடைசி பரியந்தம் எங்கே போனாலும், வெளிநாட்டுக்கு போகிறோம், ஃபாரினுக்கு போகிறோம், அந்த எங்கே போனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க கூடாது. நீ ஆண்டவர் பிள்ளை, அந்த ஒரு பயம் உனக்குள்ளே இருக்கணும். எங்கே போனாலும் அங்கே ஊருக்கு போனால் ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லோரும் மாறுறாங்க. யாரும் அங்கே இருக்க விசுவாசிகளானாலும் சரி, அது என்ன ஆட்களானாலும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சிகளா. நீ எங்கே போனாலும், எங்கே போனாலும் சரி, இயேசு அறியாத ஜனத்தின் மத்தியில் போனாலும் சரி, அங்கே நீ ஆண்டவரோட பிள்ளை என்ன சாட்சியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிதாவின் வாக்குத்தத்தம். ரெண்டாவது பிதாவின் வாக்குத்தத்தம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:5 முதலாவது பரிசுத்தப்படுத்துகிற ஆவி, பரிசுத்தாவி. ரெண்டாவது பிதாவின் வாக்குத்தத்தம். ஆகையால் நீங்கள் எருசலேமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் கட்ட எரிச்சல். ஆண்டவர் பரிசுத்தாவியை நமக்கு தந்திருக்கிறார். மாம்சமான யாவர் மேலும் அவரோட ஆவியை ஊற்றுகிற தேவன். பரிசுத்தாவி இல்லாவிட்ட ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிற ஆவியன் நீ சொன்னீரே, அந்த பரிசுத்தாவின் வாக்குத்தத்தம் ஆண்டவரே பிதாவின் வாக்குத்தத்தம் சொன்னீரப்பா, அது எனக்கு தாரு வந்த தேவனிடத்தில் கேளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவேன். பரிசுத்தாவி நமக்கு முக்கியம், தேவையாக இருக்கிறது. பெண்டிகோஸ்து ஜனங்களுக்கு பரிசுத்தாவி தான் முக்கியமான காரியம். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏசாயா 28:11-12 வாசிப்போம். ஏசாயா 28:11-12. பெந்திகோஸ்து நாளில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? அங்கே 120 பேர் கூடியிருந்தாங்க. அப்போஸ்தலர் 1 வாசிங்க. அப்போ 11 வாசிங்க. 11 தானே அபிஷேகம் வந்து இறங்கினது. அவர் மேலே ஏறி போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பரிசுத்த ஆவி அந்த உலகத்துக்கு அனுப்பினாங்க. அந்த துக்கத்தை நம்மளால் தாங்க சீஷர்களுக்கு தாங்க முடியல. ஆனாலும் அந்த துக்கத்துக்கு தாங்கிறதுக்கு தான் இயேசு அந்த உலகத்தில் அனுப்பினார். ஆனால் பெந்திகோஸ்து நாளில் எத்தனை பேர் ஒன்றா கூடியிருந்தாங்க? 120 பேர் கூடியிருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிச்சு? தேவனோட பரிசுத்த ஆவியே கர்த்தர் கொடுத்தார். அவங்க எல்லாம் வேற வேற பாஷைகளில் பேசினாங்க. அப்போ என்ன பண்ணிச்சு? மற்ற ஜனங்களாண்ட இவர்கள் 6 அந்நிய பாஷை பேசும்போது யாருக்கும் தெரிஞ்ச பாஷை கிடையாது. ஆனால் அந்த பாஷை பேசுகிற ஜனங்கள் அங்கே வந்திருந்தாங்க. அதே போல் நம்ம பேசுகிற ஒவ்வொரு பாஷைக்கும் அர்த்தம் இருக்குதா? நம்ம நினைக்கிறோம் என்னென்னோ பாஷைகள் பேசுகிறாங்கன்னு. சின்ன பிள்ளைகளாக இருக்குமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் பெண்டிகோஸ்லே பிறந்து வளர்ந்தோம். பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஒன்றா கூடுவோம்.
யாரெல்லாம் எப்படிப்பட்ட பாஷைகள் பேசுகிறாங்களோ அதெல்லாம் பேசி நாங்கள் அந்த காலத்தில் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு வந்ததுக்கு அப்படி பயம் வருது. இது உண்மையான பாஷை. சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்கள் பிள்ளைகளெல்லாம் ஒன்றா கூடிட்டு ஒவ்வொருத்தர் வாயில் பார்த்துட்டு இருப்பாங்க என்னென்னா பேசுகிறாங்கன்னு. சின்ன வயதில் நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது பரிசுத்தாவிக்கு விரோதமாக மட்டும் நம்ம பேசக்கூடாது. இருமையிலும் மறுவிரோதத்திலும் அது மன்னிக்க குழந்தைகளாகும்போது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச பாஷை அவங்க பேசல. கத்தர் கொடு பாஷை இயேசுட தான் கடைசியில் மரிக்கிற நேரத்தில் அவர் பேசினார், அந்நிய பாஷை பேசினார். அதுபோல் கத்தர் அந்நிய பாஷை பேசுகிறோம். அந்த பேசுகிற பாஷை என்னன்னு நமக்கு தெரியாது. இது கத்தர் கொடுக்குற பாஷை. நம்ம நினைக்கிறோம் ஐயோ இது என்ன பாஷை. நானே எல்லா பாஷைக்கும் அர்த்தம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாஷைகளுக்கும் அதுக்கேற்ற அர்த்தம் இருக்குதா பாருங்கள். அந்த இடத்துல 120 பேர் கூடியிருந்தாங்க. எத்தனையோ ஜனங்கள் அங்கே வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க ஐயோ எங்கடா பேசுகிறோமே எங்கடா பாஷை. அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது. அதே போல் நம்ம பேசுகிறதான ஒவ்வொரு பாஷை சிலவங்களுக்கு இரட்டிப்பான அபிஷேகம் இருக்குது. அந்த பாஷை இருந்துச்சா வியாக்கியானம் பண்ணுவாங்க. அந்த பாஷைக்கு பல விதத்தில் இருக்குது, அர்த்தங்கள் இருக்குது. ஆனபடினால் இந்த நாள் பரிசுத்தாவியை பெறாதவங்கள் அது ஒரு பரிசுத்தாவின்னு சொல்லும்போது பிதாவின் வாக்குதத்தம். அந்த பேசும்போது எப்படி இருக்குமா, பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தை பேசுவேன். இதுவே நீங்கள் இளைத்தவனே இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறான். அப்படினால பரிசுத்தாவி வரும்போது ஐயோ நமக்கு விருப்பமான பாஷை பேசணும்னு சொன்னால் முடியாது. கத்தர் நம்மட வாயில் அந்த பாஷையை கொடுப்பார். நம்ம தேவனோட பேசுகிறோம், மனுஷரோட இல்லை, தேவனோட பேசுகிறோம். எல்லா பாஷைக்கும் அர்த்தங்கள் இருக்குது. ஆனபடினால் இந்த நாட்களில் அந்த பாஷைகளை படிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஆண்டவரே அது உண்மையான பாஷையானா நீ எனக்கு தாருவன்னு கேளுங்க. வாசிங்க யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியே ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். வரும் நாட்களில் கத்தர் இப்படிப்பட்ட கத்தர் நம்மட சபையில் செய்ய இந்த நாட்களில் குழந்தைகள் மேலும் பெரியவங்கள் மேலும் பரிசுத்தாவியை கத்தர் ஊற்ற வேண்டும். கேட்கிற யாருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல ஊழியக்காரி மேலும் அந்த நாட்களில் ஆவியை ஊற்றுவான எல்லாருக்கும், விசுவாசிகளுக்கும் ஊழியக்காருக்கும் கத்தர் இந்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தரணும். பரிசுத்தாவின் பலன் இல்லாவிட்டா நம்மளால் ஜீவிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அபிஷேகம் பெற்றவங்கள்கிட்ட கேளுங்க, அபிஷேகம் பெறாதவங்களுக்கு தெரியாது. அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்ச நேரம் போய் தேவ சமுத்திரங்களை தாழ்த்தி நம்ம வல்லமையினால போது நம்மளோட பலவீனமே கத்தர் மாற்றி போடுறார். ஒரு புது பலத்தை கத்தர் தருகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். கத்தரிடத்துல கேளுங்க, கத்தர் உங்களுக்கு தருவார். 3வது ஆவி என்னும் அச்சாரமா பரிசுத்தாவின் அபிஷேகம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவி என்னும் அச்சாரமா பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். அவருடைய சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரம். ஆவியானவருடைய சுதந்திரம் தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். முதலாவது ஒன்று பரிசுத்தப்படுத்துகிற ஆவிதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். 2வது பிதாவின் வாக்குதத்தம் பரிசுத்தாவின் அபிஷேகம். 3வது ஆவி என்னும் அச்சாரம். இந்த அபிஷேகத்தை நம்ம பெற்று ஆண்டவரே இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேப்பா, அது உண்மையானா எனக்கு கொடுவன்னு நீங்கள் கேளுங்க. கேட்கிறவர் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்கிறார். தாகத்தோங்க தண்ணி தாகம் இருந்தால் தண்ணீர் குடிக்கிறீங்க நீங்கள். அதே போல் பரிசுத்தாவி உங்களுக்கு வேணும்னு சொன்னா தனிப்பட்ட நிலவரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்டால் கத்தர் உங்களுக்கு தருவார். வாஞ்சிக்கிற ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறதான தேவன். நான் ரொம்ப சின்ன வயதுலேருந்து எவ்வளோ நாட்கள் ஜெபம் பண்ணேன், எனக்கு பரிசுத்தாவியே கிடைக்கல. கத்தர் என்கிட்ட கேட்டார், என் ஊழியத்துக்கு நீ வருவியான்னு.
அது வரைக்கும் நான் கேட்கல, ஆண்டவரே எனக்கு தரலையேன்னு கேட்டு பார்த்தேன், தரவே இல்லை. கடைசியாக கர்த்தர் என்னிட கேட்டார், நீ என் ஊழியம் செய்வையான்னு. ஆமாண்டவரே நம்மட சித்தன் நான் செய்கிறேன்னு சொன்னது தான். உடனே பரிசுத்தாவி தான் அன்னைக்கே எனக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுத்தாங்க. என் 18 வயசில் தான் நான் பரிசுத்தாவியை பெற்றேன். 17-18 வயசு. அப்போல்லாம் நாங்கள் சண்டே கிளாஸ் டீச்சர். நான் 15 வயசுலலாம் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தோம். அப்போது பரிசுத்தாவி பெறாதவங்களே எடுக்க விட மாட்டாங்க. இப்போ கூட அப்படி பரிசுத்தாவி பெறாதவங்களுக்கு சிபிஎம்மில் சண்டே கிளாஸ் கிடையாது. ஆனால் இங்கே நான் விசாரிக்கல, நம்ம பிள்ளைகளெல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தான். கேரளா அங்கே நம்ம சிபிஎம்மில் ஒழுங்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிற டீச்சர்ஸு பரிசுத்தாவி பெறாவிட்டால் அவங்களுக்கு கிடையாது. அப்போ எனக்கு நான் பரிசுத்தாவி பெறல. இப்போது நம்ம விசுவாசி பிள்ளைகளும் எங்கள் அப்பா தான் எச்சமாக இருந்தார், எனக்கு கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு போகும்போது அபிஷேகம் பெறாத டீச்சர்ஸ் எல்லாம் வந்து உட்கார சொன்னாங்க. அன்னைக்கு தான் கர்த்தர் எனக்கு படி நாட்களை பரிசுத்தாவி தேவை. அபிஷேகம் இல்லாவிட்டால் நம்மளால் ஜீவிக்க முடியாது. ஆனபடினால ஆவி என்ன அச்சாரம் தான் பரிசுத்தாவி. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. 4வது பரிசுத்தாவி முத்திரை. எபேசர் 4:30 வாசிப்போம். எபேசியர் 4:30 பரிசுத்தாவியின் முத்திரை. எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை இருக்குது. ஓட்டு போட்டு வரும்போது நமக்கு ஒரு இது போடுறாங்க, சின்ன ஒன்று போடுறாங்க. ஓட்டு போட்டுட்டா சாட்சி. அதுபோல பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு பரிசுத்தாவியின் முத்திரையை கர்த்தர் தருகிறார். இந்த பிள்ளை பரிசுத்தாவி பெற்றாங்க, என் அபிஷேகத்தை பெற்று கொண்டாங்கன்னு ஒரு முத்திரையை கர்த்தர் தருகிறார். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்தாவி பெறாதவங்க தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்தாவி ஒரு முத்திரைன்னு சொன்னீரப்பா, அந்த பரிசுத்தாவி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு இடங்களும் நம்ம போகிறோம், அந்தந்த இடத்துல வேலை செய்யும்போது அதுக்கேற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் அதுக்கேற்ற ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க. அந்த ரேஷன் கடைக்கு போனால் அதுக்கேற்ற ஒரு ஆதார அட்டை நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு ஒரு முத்திரையை கர்த்தர் தருகிறார். அந்த முத்திரையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். நாட்கள் பரிசுத்தாவி பெறாதவங்கள் அன்றைய நாளுக்கென்று முத்திரையாக்கப்பட்ட தேவனோட பரிசுத்தாவியே பரிசுத்தாவி துக்கப்படுத்தக்கூடாது. நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தா எந்த நேரம் தேவனோட பேசுங்க, பரிசுத்தாவியில் நிறையுங்க. கர்த்தர் கொஞ்சம் கொடுக்கணும். நாட்களில் நம்ம அவருக்காக நம்ம ஜீவிப்போம். நம்ம பலவீன நேரத்தில், நம்ம துக்க நேரத்தில், நம்ம வியாதி நேரத்தில் போய் இதை கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலும் சமாதானத்தை இந்த கர்த்தர் தருகிறார். 5வது ஆவியின் முதற்பலன். அந்த பரிசுத்தாவி ஆவியின் முதற்பலன். ரோமர் 8:23. ரோமர் 8:23. ஆசைங்க. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நம்ம முதற்பலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் ஆட்கள் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடினால் ஆண்டவரே அபிஷேகத்தை எனக்கு தாரும், நான் முதற்பலனாயிருக்கணும். ஆண்டவர் போன வாரமே நான் சொன்னேன், கர்த்தருக்குள் முதலாவது மரிக்கிறவங்க தான் முதல் எழும்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் முதலாவது எழுந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜீவனோடு இருக்கிற நம்ம 2வது தான் எழும்ப போகுது. ஆனபடினால ஆவியின் முதற்பலன் பெற்ற நாம் இந்த நாட்களில் அவருக்காக வைராகியமாக இருக்க வேண்டும். பரிசுத்தாவியை கேளுங்க, ஆண்டவரே எங்களுடைய முதற்பலனாக நீரங்களை மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு தேவ சமூகத்தில் நம்ம மண்டாடும் போது கர்த்தரை ஆண்டவரே சொல்கிறாரு, கேட்கிறவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஆரெல்லாம் வாஞ்சியாய் தாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். வெக்கப்படக்கூடாது. உண்மையாக ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனபடினால நீ தேவன சமூகத்தில் கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. போன மாதம் கூட இந்த மாதம் கூட ஒரு அம்மா முந்தியோட ஒருத்தங்க ஹிந்து மனுஷன்தான். அந்த பிள்ளைகளை அவர் இந்த ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து
தொட்டிக்குள்ளே இருந்து மேலே வரும்போதே பரிசுத்தாவியோடு வந்தார் அவர். கத்தர் பாரு புறாமே அவர் மேலே வந்துச்சு, பரிசுத்தாவியை கொடுத்தாங்க. அதே போல் இந்த மாதம் கூட போன வாரம் ஞானசானம் கொடுக்கும்போது ஒரு அம்மாவுக்கு அங்கேயே கத்தர் தரிசனமானாங்க. அவங்களுக்கு தேவ மேலே வந்து அபிஷேகத்தோடு வெளியே வந்தாங்க. இந்து அம்மா தான். அதனால் கத்தர் பாருங்க, இந்த நாள் மாறெல்லாம் தேவ சமூகத்தில் கேட்கிறாங்களோ ஆவியின் அச்சாரமான முதற் பலனே கத்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆனபடினால் ஆண்டவரே எனக்கு இந்த முதற் பலனாகிய உண்மை நீர் எனக்கு தாரியம் தேவனிடத்தில் கேட்கும்போது கத்தர் அந்த அபிஷேகத்தை கத்தர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்தாவியின் வரமா, பரிசுத்தாவி இருந்தனமாக கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. சொன்னாங்க, நீங்கள் மனம் திரும்பி ஒருவரும் பாவ மன்னிப்பு கண்டு மனம் திரும்பின பிறகு என்ன பண்ணணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுக்கணும். அப்போ தெரியுது நம்ம பாவங்களெல்லாம் இயேசு மன்னித்தாருன்னு ஒரு நமக்குள்ளே ஒரு நல்ல உறுதி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஸ்நானம் எடுக்கணும். ஸ்நானம் எடுக்கும்போது தான் தண்ணிக்குள்ளே நம்ம பாவங்களெல்லாம் கழுகப்பட்டு புது மனுஷனா தேவனேலே நம்மளை கொண்டு வருகிறார். ஆனபடினால மனம் திரும்பும் போது என்ன பண்ணணுமா? ஞான ஸ்நானம் எடுக்கணும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுதே பரிசுத்தாவியின் மரத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் நாட்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரை பற்றி தெரியாத ஜனங்கள் இந்த ஆண்டவருக்குள்ளே வரும்போது ஆண்டவர் அவங்களுக்குள்ள பரிசுத்தாவியின் மரத்தை கொடுக்கணும். சிலவங்களுக்கு இந்த முதலே என்ன பண்ண அபிஷேகத்தை கொடுத்துட்றாங்க. சிலவங்க அபிஷேகம் பெற்றுறாங்க, சிலவங்க ஞானசானி எடுத்த பிறகு பெற்றிடுறாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் அபிஷேகம் நமக்கு தேவை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, பரிசுத்தாவியின் வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இத்தனை விதமான 9 வரங்கள் இருக்குது. நம்ம 1 கொரிந்தியரில் வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியின் வரங்கள் நிறைய இருக்குது. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒன்பது விதமான வரங்கள் இருக்குது இங்கே. இந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். முதலாவது வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனமா. ரெண்டாவது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவே உணர்த்தும் வசனமா. மூன்றாவது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். சிலவங்க போய் கை வச்சா உடனே கர்த்தர் குணமாக்குறார். அற்புதங்களே செய்யும் சக்தியும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். வேறொருவனுக்கு ஆவியை பகித்தறுதலும். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அறிக்கப்படும். இந்த வரங்களெல்லாம் இருக்குது சபைகளில். ஆனால் இந்த ஒவ்வொரு வரங்களும் நம்ம விரும்பணும். நான் தத்திரையோ சில வரங்களெல்லாம் இருக்குது நம்ம சபைகளோடு இருக்குது. ஆனால் அதை நம்ம எடுத்து பயன்படுத்துறது இல்லை. சிலவங்களுக்கு நல்ல வியானம் பண்ணுற வரங்கள் இருக்குது. ஆனால் சிலவங்களுக்கு குணமாக்குற வரங்கள் இருக்குது. அற்புதங்களே செய்கிற வரங்கள் இருக்குது. பற்பல பாஷைகளை பேசுகிற வரங்கள் இருக்குது. ஆனபடினால கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த வரங்களை எல்லாம் நம்ம இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ளுற ஆவியின் நாட்களில் பரிசுத்தாவியின் வரங்கள், இந்த 9 விதமான வரங்கள் கர்த்தர் நமக்கு தேவையாக இருக்குது. ஆனபடினால் இந்த 9 விதமான வரங்களே கர்த்தர் நம்ம ஜனத்துக்கு இந்த. அடுத்தது தேற்றவாளனா. யோவான் 14 அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேற்றவாளன் சொன்னா நம்மளை தைரியப்படுத்துகிற தேவன். துக்க நேரத்தில் நம்மளை தைரியப்படுத்துகிற தேவன். வசனத்தை வாசிங்க. நான் பிதாவே வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனே அவர் உங்களுக்குள். நம்ம துக்கத்தில் இருக்கும் வேதனத்தில் இருக்கும்போது நம்ம பரிசுத்த ஆவி நம்மளை தேற்றும்.
அந்த பரிசுத்தாவி துக்கத்தை தேற்றி நமக்கு சமாதானத்தை தருகிறோம். மரண வீடுகள்லாம் நம்ம போகிறோம், அந்த துக்கம் நம்மளால் தாங்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த பரிசுத்தாவி நம்மளை தேற்றுகிறது. அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்து அந்த துக்கத்தை சகிக்கக்கூடிய கிருபையை கத்த தரும். உலக ஜனங்கள் எல்லாம் பாருங்க, வீட்டில் ஒரு ஆள் மறிச்சுன்னா கூட உடனே அந்த நாட்கள் எல்லாம் இப்போ புருஷன் மறிச்சுன்னா மனைவியை கூட கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, துக்கம் தாங்க முடியாமல் போய் அவங்க தத்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண, பரிசுத்தாவி நீ பெற்றுட்டனா அந்த துக்கத்தை சகிக்கக்கூடிய அளவுக்கு கத்தர் அந்த பரிசுத்தாவி ஆணிய தேற்றவாளன் உனக்கு அது சகிக்கக்கூடிய பலனே கத்தர் உங்களுக்கு தருகிறார். ஆனபடினால் இந்த பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே 2 வாரமாக பரிசுத்தாவியை பற்றி தான் நான் பேசுகிறோம். ஏன்னா பரிசுத்தாவி 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 நான் உங்களுக்கு அதை பற்றி தெரியல. ஆனபடினால் பரிசுத்தாவி பெற்றுனா எந்தென்னா காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கத்தர் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 16:7. இயேசு வந்து வானத்துக்கு ஏறினதுக்கு அப்புறமா அப்போ சீஷர்கள் அவரே பார்த்துப்பட்டிருந்தாங்களா. அப்போ தான் ஆண்டவராக இயேசு குறித்த பரிசுத்தாவி அவங்களுக்கு அனுப்பினாங்க. துக்கத்தை எல்லாம் சகிக்கக்கூடிய கிருபையை அந்த பரிசுத்தாவியின் மூலம் அவங்களுக்கு தேற்றப்பட்டதா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரே உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வானத்துக்கு ஏறினப்புறம் அப்போஸ்தலர் முதலத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1 இயேசு போனதுக்கு அப்புறம் சீஷர்கள் வானத்தில் அண்ணாந்து பார்த்து நின்னாங்களாம். 1 வாசிங்க. 1 வாசிங்க. ஆ 9, 10, 11 வாசிங்க. மேலே போயிட்டார் அவர். அப்போ ஆண்டவராக இயேசு வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாங்க. சீஷர் கூட நடந்துட்டு இருந்தாங்க. பெட்டந்து மேலே எடுத்து கொள்ளப்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல. அப்போ தான் ஆண்டவர் போய் வானத்திலேருந்து நம்ம பரிசுத்தாவியை நம்மளோட சீஷருக்கு அனுப்பி கொடுத்தாங்க. அதே போல் துக்கத்தில் இருக்கிற நேரத்தில் நமக்கு பரிசுத்தாவி நம்மளை தேற்றும். அபிஷேகம் பெறாதவங்களை இந்த நாளுக்களில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தால் எனக்கு கொடுன்னு கேளுங்க. கண்டிப்பாக கத்தர் உங்களுக்கு தருவார். ஆனபடினால கத்தர் இந்த நாட்களில் அபிஷேகம் பெறாத ஜனங்களுக்கு கத்தர் பரிசுத்தாவியை தர வேண்டும். அடுத்தது வந்து 8வது சத்திய ஆவியா. பரிசுத்தாவின்னு சொல்லும்போது சத்திய 14:17 வாசிப்பேன். யோவான் 14:17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசலுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆனபடினால சத்தியாவியாகிய பரிசுத்தாவியை நம்ம இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 8 காரியத்தை நான் சொன்னேன். முதலாவது வந்து பரிசுத்தாவி வந்து பரிசுத்தப்படுத்துகிற ஆவி. 2வது பிதாவின் வாக்குத்தத்தம் பரிசுத்தாவி. 3வது வந்து ஆவி என்னும் அச்சாரம். 4வது பரிசுத்தாவி முத்திரை. 5வது ஆதற்பலன். 6வது பரிசுத்தாவியின் வரம். 7வது தேற்றவாளன். 8வது சத்தியாவி. அந்த சத்தியாவியை கத்திருந்த நாட்கள் நமக்கு தர வேண்டும். அடுத்தது இயேசுவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. ரோமர் 8:9-11 வரை வாசிங்க. ரோமர் 8:9-11 வரை.
ஆமென். பலவீன சரீரத்தில் அவருடைய வல்லமை அனுப்பி கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிப்பார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்படுவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் தேவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் கத்தர் உயிர். நம்ம பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் அவரோட வல்லமை கத்தர் நமக்கு தருவார். ஆனபடினால் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே அபிஷேகத்தை எனக்கு தாரும், இந்த வல்லமை எனக்கு தாரும், என் பலவீன சரீரத்தில் கூட வல்லமை எனக்குள்ள ஊற்று வந்து கேட்கும் போது கத்தர் அவரோட பரிசு ஆரெல்லாம் தேவசமத்தில் கேட்டால் அவருக்கு வித்தியாசம் கிடையாது. அபிஷேகம் உண்மையாக இருந்தால் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. அது விரும்பி நீங்கள் கேட்கும்போது அந்த அபிஷேகத்தினால கத்தர் இந்த நாட்களில் உங்களை நிறைப்பார். கடைசியாக ஆவியினால் பிறக்கிறதா. யோவான் 3:5. யோவான் 3:5. ஆமேன். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம போக முடியும். ஆனபடினால் இந்த நாட்களில் ஆவியினால் பிறக்க வேண்டும். ஆரெல்லாம் அபிஷேகம் பெறாமல் நம்ம சபைக்குள்ளே இருக்கிறீர்களோ தேவனிடத்தில் கேளுங்க. முதலாவது பரிசுப்படுத்துகிற ஆவி பரிசுத்தாவி. ரெண்டாவது பிதாவின் வாக்குதத்தம் பரிசுத்தாவி. மூன்றாவது ஆவி என்னும் அச்சாரம். நான்காவது பரிசுத்தாவி ஒரு முத்திரை. ஐந்தாவது ஆவியின் முதற்பலன். ஆறாவது பரிசுத்தாவியின் வரம். ஏழாவது தேற்றவாளன். எட்டாவது சத்திய ஆவி. ஒன்பதாவது இயேசுவிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. பத்தாவது ஆவியில் பிறக்கிறது, ஆவியினாலே பிறக்கிறது. ஆனபடினால் இந்த 10 விதமான அனுபவம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தர வேணும். ஆனபடினால் நாட்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீர் என்னை அபிஷேகம் ஐயான்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாவர் மேலும் அவரோட ஆவியை ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆனபடினால் பரிசுத்தான அபிஷேகத்துக்காக கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் எல்லாமே ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தருக்கு உதவி செய்வார்.